நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை தொடர்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, நீர்வரத்து எப்படி இருக்கு? என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு மக்களுக்கு? நிச்சயமா, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதுவாக கனமழை கடந்த 3 நாட்களுக்கு மேலாக பரவலாக அனைத்து இடங்களிலும் பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை நீடிப்பதால பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைக்கு தண்ணீர் வரத்து அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது. பாபநாசம் அணைக்கு ஒரே நாள்ல நேற்று முன்தினம் நேற்று என 2 நாட்கள்ல 12 அடி பாபநாசம் அணை உயர்ந்திருக்கிறது. இதே போல மற்றொரு சிறிய அணையான சேர்வலாறு அணைக்கும் தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதால அந்த அணை ஒரே நாள்ல 13 அடி உயர்ந்திருக்கிறது. மணிமுத்தாறு அருவியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அருவியாக பார்க்கப்படுகிறது. அந்த அருவி வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வனத்துறை அனுமதித்தால் மட்டுமே அந்த அருவிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற நிலையில அந்த அருவியில 3வது நாளாக குளிக்க தடை தொடர்கிறது. 1000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் அருவியில் கொட்டக்கூடிய நிலையில அந்த அருவியில குளிப்பதற்கான தடையை வனத்துறை அளித்திருக்கிறார்கள். இன்று காலை எடுக்கப்பட்ட காட்சிகளை நமக்கு கிடைத்த அந்த காட்சிகள் நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த காட்சிகளின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா 2 பிரிவாக விழக்கூடிய அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இதன் காரணமாக அருவியை பார்ப்பதற்கு மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி என்ற நிலையில அவர்கள் குளிப்பதற்கான தடையை தொடர்ந்து நீட்டிப்பதாக வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.